I don't know. PK. Hindi பேசுறாரு என்கிட்ட. ஜெயபாலிங்க சேவு. இருக்கும் தொலை ஃபீஸ் பண்ணி வருமோ மணக்குமோ மணக்கலையே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பார்க்கிங். ஏன்னா அந்த ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது கம்பாலா பேரண்ட்ஸில். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த கூடையில் திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போவாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகிறேன். Hi Mama. Hello. How are you? Fine, thank you. I want banana. Yes. How much? Banana I have 4,000 and 5,000. 4,000? 4,000 and 5,000. What about 3,000? 3,000. The price is very expensive. Very expensive. Yes, yes, okay. yes. நான் வந்து பார்கெயின் பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பார்கெயின் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, give me for 4,000. Okay, please. I will pay at once. No problem. Okay. Do you have broccoli also? 5,000. Oh, where do you buy this one? Broccoli. You buy to Nakasura. Secret. அவங்க எங்க வாங்குவாங்கன்னு கேட்டா அது சீக்ரெட்டா, அதனால சொல்ல மாட்டாங்க. So how much is this one? 5,000. 5,000. Can you make it for 3,000 one piece? I bought even 4,000. You bought. Working for 1,000. Oh, okay. Give me for 5,000 one piece. Actually broccoli இதெல்லாம் வந்து கூடையில வச்சு விக்கிறாங்க. Plus broccoli also. No, only this, not broccoli. Broccoli I have at home. Okay. This one make it 4,000? 5,000. Okay. சேபு, இதுதான் நான் மெயினாக உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய வீடியோ வந்து வேறு வீடியோ, ஆனால் இதை பார்க்கவும் இதை திங்ஸ் வாங்குறத நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதில் நான் வந்து என்ன வீடியோங்கிறதே நான் சேர்த்து அதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே சேபு, தட் one cup how much? 5,000. Not 5,000. Make it for 2,000. 2,000. This one? 2,000. Yeah. அவங்க வந்து ஆக்சுவலி கடலை விற்கிறாங்க, அடுத்து வந்து பொரிச்ச இது சோளம் விற்கிறாங்க. தட் ஒன் ஐ வாண்ட் ஃபார் 2,000. 2,000. தேங்க்யூ. இது வந்து 2,000 சில்லிங்ஸுக்கு. 2,000 சில்லிங்ஸ் அப்படின்னா 40 ரூபாய் நம்ம ஊர் பைசாவுக்கு. இந்த மாதிரி இது வந்து விற்பாங்க. இது வந்து ஒரு நேரம் அவங்களுக்கு சாப்பாடும் கூட. ஹலோ, I don't know. PK ஹிந்தி பேசுறாரு என்கிட்ட. அச்சோ, நான் ஒரு ஸ்வாகிலி பேசுவாரா லுகாட்டா பேசுவாரான்னு பார்க்குறேன். This one? 2,000 this one. This one 2,000. நீங்கள் சாப்பிடுவீங்களாங்க அது? யா 2,000. இது வந்து சோளம் பொரிச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் எந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் தள்ளு வண்டியிலலாம் விற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி கூடையில் வச்சு இதில் வச்சு கொண்டுட்டு போவாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ வில் பே யூ. வாட்ஸ் யுவர் நேம்? Joel. Joel. Yes. Are you studying? Yes, I'm studying. Which class are you studying? No, finished. Yes. Oh, okay. அவங்க ஆக்சுவலி படிப்பு பாதியில் முடிச்சுட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ வில் பே யூ. ஹலோ மேடம், கிவ் மீ மணி. அப்பகிட்டயா காசு கொடுங்க, காசு அப்படியே சொல்லுவீல்ல நீ. காசு மணி. ஓகே, I don't have change. So how much for you? 4,000. Give me 1,000 for you. Yes. 4,000. Thank you. Welcome. So I think you shall show just ourselves there with you. Oh, thank you. Welcome. Jay Balingam Nyambu.
ஜெயபாலிங்கம் சேவு அதுக்கு என்ன பதில் சொல்ல ப்ளூஞ்சி ப்ளூஞ்சி காலே சேவு காலேங்காபு எஸ் அவ்வளவுலாம் தெரியாதுப்பா I know ஜெயபாலிங்கம் வேபாலிங்கம் and then what the ப்ளூஞ்சி ஒலிவட்டியாங்காபு mercy French. ஐயோ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தெரியும், எனக்கு மோசி மட்டும்தான் ஃப்ரெஞ்சில் தெரியும். நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா எப்போ பார்த்தாலும் காய் பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து இது மட்டும் வாங்கலை, இந்த மாதத்துக்கு நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். அந்த திங்ஸ் என்ன வாங்கினேன் என்ன அப்படிங்கிறது எவ்வளோ வந்தது, நம்ம ஊரில் அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னியூவாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் திங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். எல்லாருமே வருவாங்க, ஆனால் இந்தியன் திங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னா இந்த மாதத்துக்கான நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம், ப்ரொஃபஷ்னல் வாங்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து க்ரோசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னா இந்த சோப்பு பவுடர் அந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வாங்க போகிறேன். ஸோ வந்து நம்ம ஊர்லேயும் இங்கேயும் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னம்மா நம்ம ஊர்லேயும் சோப்பு பவுட்ரு மாதிரி தான் இருக்கும், இங்கே வந்து எப்படி அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ சிலது வந்து மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சோப் பவுடர் வாங்கிடுவேன் எப்போதுமே. ஹாய், ஹவ் ஆர் யூ? நிறைய சோப் பவுடர் இருக்குது. அதில் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சர்ஃப் எக்ஸல் அதெல்லாம் உண்டு, ஆனால் இப்போ இல்லை ஏரியல்லாம் உண்டு. 1/2 கிலோ பேக்கெட் இருக்குது, நம்ம ஊரில் மாதிரியே 1 கிலோ பேக்கெட் இருக்குது. இதெல்லாம் வந்து 1/2 கிலோ பேக்கெட் ஆக்சுவலி. அடுத்து வந்து 1 கிலோ பேக்கெட்ஸ் இருக்குது, 2 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இந்த பாருங்க, நம்ம ஊர் 10 ரூபா பாக்கெட் மாதிரி அங்கே இருக்குது. ஹவு மச் திஸ் ஒன்? This is 500. 500. ஓகே, 500 சில்லிங்ஸ்னா 10 ரூபா. நான் சொன்னேன்ல 10 ரூபா பாக்கெட்னு. ஸோ நீங்கள் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ 1 கிலோ இந்த மாதத்துக்கு எனக்கு 1 கிலோ சோப் பவுடர் வந்து எடுக்கிறேன். கேன் யூ பிரிங் த பேஸ்கெட்? Okay. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரியே தான். மாதம் நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும், நம்ம வாங்கி தான் ஆகணும். இல்லை நம்ம பட்ஜெட்டில் கண்டிப்பாக உள்ள விஷயங்கள். அடுத்து வந்து இது தான் நான் காமிக்கணும்னு இருந்தேன். ஸோ இது என்னென்னா சோப்பு. ஆக்சுவலி நம்ம ஊர் சோப்பெல்லாம் எப்படி இருக்கும், குட்டி குட்டி பாராக தானே இருக்கும். இங்கே உள்ள சோப்பை பாருங்கள், பெரிய பாரா. தேங்க்யூ. பெரிய பாரா இருக்கா? This one, how many kilo this one? This is 1 kilo and it costs 6,200. ஓ, 1 கிலோ. ஸோ இது வந்து 1 கிலோ. அடுத்து பாருங்கள், இதுலேயே 1/2 கிலோ சோப்பெல்லாம் இருக்குது. ஸோ சோப்பு வந்து நாங்கள் கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். நீங்களே வரி கிலோ கணக்கில் வாங்குவீங்களா? ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கேட்டேன், அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் உண்டு இந்த சோப்பெல்லாம். ஆனால் இங்கே வந்து யுகாண்டாவில் இந்த சோப்பு தான் அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1/2 கிலோ. This is 600 grams. 600 கிராம். நான் வந்து 1 கிலோ சோப்பு நான் வாங்குகிறேன். அடுத்து இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கா? பார் சோப்பெல்லாம் இருக்குது, சர்ஃப் எக்ஸல். ஸோ இந்த சோப்பெல்லாம் வந்து இப்போ இருக்குது. நம்ம ஊர் சோப்பு வீல் இருக்குது பாருங்க. நான் என்ன வாங்கி யூஸ் பண்ணதுல ரின் இருக்குமா? 3800 சொல்லி 70 ரூபா கிட்ட வருது. ஸோ ஏன்னா அங்கேருந்து வருதில்ல, ஊர்லேருந்து வருதில்ல. நாங்கள் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து வேறு என்ன வாங்கணும்? டிஷ் வாஷிங் லிக்யூட். அது எப்படி வாங்குவோன்னா நம்ம ஊரில் வந்து 10 ரூபாய்க்கு விம்மு அந்த மாதிரி தானே வாங்குவோம். இங்கே வந்து எப்படின்னா மேக்ஸிமம் லிக்யூடு தான் வாங்குவோம். பார் வந்து இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாம் 1 மாதத்துக்கு வராது, 1 வாரத்துலேயே தீர்ந்து போயிடும். அதனால் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி வாங்க மாட்டேன். இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது எப்படின்னா இந்த பெருசே வந்து 12,200. ஹவு மச் இது சார்? It is 12,200. 12,200 அப்படின்னா 240 ரூபா கிட்ட வருது. இதான் வாங்க போகிறேன். இந்த லிக்யூடு தான் இது, பாத்திரம் கழுவுற லிக்யூட்.
அடுத்து வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கலாம் கம்ஃபர்ட்டு, அது மாதிரி நிறைய லிக்யூட்ஸ் இருக்குது. அதுலேயே ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கும் விலை வந்து அதில் போட்டிருப்பாங்க. சர்ஃபேஸ் ஃப்ளோர் லிக்யூட்னே வரும்ல, இங்கேயே இது மாதிரி கேன் 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர்லாம் உண்டு. 20 லிட்டர் கேனை பாருங்கள். இங்கே வர்றவங்க வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து மெயில் பண்ணி கேட்டாங்க, அக்கா எல்லா பொருளும் எவ்வளோ செலவு வரும் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு தான் மேக்ஸிமம் அந்த கம்பேரிசன் சொல்கிறேன், நம்ம ஊருக்கும் இங்கேயும் எவ்வளோ விலை வரும் அப்படின்னு. அடுத்து வந்து நிறைய அந்த நம்ம ஊர் சோப்பே இருக்கும் பாருங்கள். நம்ம ஊர்னால் நம்ம ஊர்லேயும் கிடைக்கக்கூடியது இது டவ் சோப்பு, இந்த மாதிரி சோப்பு வந்து எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஊர்லேருந்து வரும்போது இந்த சோப்பு பார்த்தேன், இங்கே இப்போ தான் இங்கே பார்க்குறேன். ஹிமாலயாலாம் இருக்குது பாருங்கள், இல்லை ஃபேஸ் வாஷ் இருக்குது. சில இது எப்படின்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறதே தான் நமக்கு செட்டாக இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அதே பொருளை வாங்கிடலாம். பாருங்கள், ப்ரஷ்ஷுலேயே இது மேலே வந்து அது பழசாக போயிட்டுன்னா அட்டாச் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரஷ் ஹெட்ஸ். இதுவும் அதே மாதிரி நான் புதுசாக பார்க்குறேன். துளசியில் இருக்குது ப்ரஷ்ஷு, பச்சை கலரில். எப்படி இருக்கும்? துளசி ஸ்மெல் வருமோ, மணக்குமோ? ஒன்றும் மணக்கலையே, ப்ரஷ் பண்ணால் மணக்கும் போல். கண்டன்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி க்ரீம்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போடாமல் வெளியிலே போக மாட்டாங்க. நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இருங்க, நான் பிளான் பண்ணி வந்தது வேறு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு காமிக்க. ஆனால் எனக்கு வந்து மசாலா ஐட்டம் தான் நான் வருவேன். இங்கே பாருங்கள், பானிபூரி இருக்குது. பானிபூரி வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்கா, நம்ம வேணும்னா பொரித்து சாப்பிட்டுக்கலாம். How do you call this one? It's called puri. பூரி. Yeah. ஓகே, ஆமாம், நாங்கள் பானிபூரின்னு சொல்லுவோம், பானியையும் சேர்த்து சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று பார்த்தேன், காமிக்கிறேன். இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? என்னது? தேங்காய் கொப்பரை. எப்படின்னா முழு தேங்காய் கொப்பரையாக வந்து இருக்குது இதில். ஆக்சுவலி வந்து இது எதுக்கு பயன்படுத்துவாங்க எனக்கு தெரியலை. தேங்காய் கொப்பரை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய இருக்குது, உடச்ச கொப்பரையும் இருக்குது பாருங்கள். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, இங்கே வந்து தென்னை மரம் இருக்கா அப்படின்னு. இங்கே வந்து தென்னை மரம் இப்போ தான் அங்கங்கே கொஞ்சம் வைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வர்ற தேங்காய் எல்லாமே கென்யாவிலேருந்து தான் வருது. தேங்காய் பவுடர்னு நினைக்கிறேன், இது பியூர் கசாவா ஃப்ளோர். ஓகே, யா யூ கேன், நோ ப்ராப்ளம். இது என்னது வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா இது என்னன்னு? What is that called? தெரியல. ஹாய் ஞாபகம். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னைய. நான் இந்த பொண்ணு என்ன வாங்குறாங்க இவங்க. நான் ஒரு பிளானில் வந்தேன், என்னென்ன பொருள் வாங்கணுன்னு, அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் வாங்குறேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் நான் வந்து வாங்கிடுவேன் எப்போதும். இன்னைக்கு கொஞ்சம் பச்சை கலரில் வாங்கினேன். எப்போவுமே இப்போ ஊதா கலர் ப்ளூ கலர் வாங்குவேன்ல, அதனால் இன்றைக்கி ஒரு பச்சை கலரில் ட்ரை பண்ணுறேன். விம் லிக்யூடு டிஷ் வாஷ். ஆனால் இது பத்தாது, ஒரே நாளில் தீண்டு போயிடும் எங்களுக்கு. நான் உண்மையிலே லைசால்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஊர்லேருந்து லைசால்லாம் வருது பாருங்கள். Surface cleaner. Surface cleaner. Toilet block. Plasmatic. How do you call this one? It's called the toilet block. Toilet block. Yeah. Okay. இந்த மாதம் ஓரளவுக்கு இந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டேன். மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் முன்னாடி நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன். அதனால் அது எப்போ தீருதோ அப்போ தான் வாங்குவேன். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன். பில்லு போட போகிறேன். எவ்வளோன்னு நான் மொத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயும் சரி, நம்ம ஊர்லேயும் இந்த பொருளெல்லாம் இவ்வளோ விலை வருமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.
இப்போ நம்ம ஊருக்காரவங்கள அதிகமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் அப்புறம் சண்டே ஃபுல்லாக இப்போ வந்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களாவது இங்கே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்தியன்ஸ் இங்கே வருவாங்க. ஆக்சுவலி இப்போ நான் வாங்கின பொருள் எவ்வளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா தேங்க்யூ 50,000 சில்லிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 50,000 சில்லிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய். ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் முதல்ல. எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் நான் என்னென்ன வாங்கினேன்னு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வரும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். இது ஜஸ்ட்டு ஒரு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம நிறைய வெளிநாடுகள்லேருந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்குது ஆக்சுவலி, ஏன்னா அங்கே வேலை நடக்குது, ரோடு வேலை. அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தனை மாதிரி ஒரு பயம் அப்படியே ஷேக் ஆகும். இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் தெரிகிறது கேபிஎஸ் ஸ்கூலு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது. டிபிஎஸ் அப்படின்னா டெல்லி பப்ளிக் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த காய்கறி கடை இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு காய்கறி கடை இருக்குது. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியலை. இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட் போக முடியலை, ஆனால் நமக்கு காய்கறி வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கலாம். இது ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக வருவாங்க. இங்கே என்னென்ன காய் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு காய்கறி கடை தான். இந்த லோக்கல் லெமன் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இது வந்து நார்த்தங்கான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து அது இல்லை மலை அது என்னது மலை எலுமிச்சை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்ப்போம். கோவக்காய் இருக்குது பாருங்கள். எந்த கடையில் கோவக்காய் இருக்கோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஏரியாவை சுற்றி இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அடுத்து வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய். ஏன்னா யுகாண்டன்ஸ் வந்து பெரிய கத்திரிக்காய் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட்டில் தான், இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்தியன் காய்கறி கடையில் தான் இருக்கும். அடுத்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காவுமே வந்து நம்ம மக்கள் தான் அதிகம் பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பேபிகார்ன். இது வந்து எல்லாருமே ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இது என்ன காய் எனக்கே தெரியலை, டவுட்டாக இருக்குது. இது புடலங்கான்னு நினைக்கிறேன். ஸோ புடலங்காய் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா புடலங்காய் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அடுத்து வந்து இது இளநீ வச்சுருக்காங்க. ஸோ இளநீ வந்து கொஞ்சம் விலை கூடுதல் தான், 6000 சில்லிங்ஸ் அப்படின்னாங்க. அடுத்து வந்து மஸ்க் மேலன் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நான் அந்த தடவை ஊருக்கு வந்திருந்தப்ப வாங்கினேன். ஒரு பழம் வந்து 80 ரூபா சொன்னாங்க. இங்கே அதே ரேட்டு தான், 4000 சில்லிங்ஸ் 5000 சில்லிங்ஸ் தான். அடுத்து வந்து தர்பூசணி இருக்குது. ஸோ எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் தர்பூசணி வச்சுருப்பாங்க. இல்லை அழகாக தனித்தனி காய்கறிகள் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அவக்கடோ இல்லாத கடையே இருக்காது. எல்லா கடையிலையும் அவக்கடோ இருக்கும். சில ஸ்பாயில் ஆகிறது மாதிரி உள்ள பழங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் இருக்குது, ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து அதில் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அடுத்து புதினா கொத்தமல்லி. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் தான் எங்களால் வாங்க முடியும். எங்கள் வீட்டுக்கிட்ட ரொம்ப ரேரு. கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு 2000 சில்லிங்ஸ் அப்படிம்பாங்க. விலை கூடுதலாக இருக்கும். அடுத்து பாருங்கள் பர்பிள் கலர் முட்டைக்கோஸ். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து அதிகம் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா இது சாலடுக்கு தான் எடுத்துக்குவாங்க. அடுத்து பூண்டு தான். ஸோ இது வந்து கவரில் வச்சு இந்த மாதிரி வரும். ஒரு பஞ்சு 4000 சில்லிங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் அதிகம் வாங்க மாட்டேன். நான் மேக்ஸிமம் இங்கே உள்ள லோக்கல் பூண்டு தான் வாங்குவேன். அடுத்து குட்டி எலுமிச்சை. இது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் காய்கறிகள் உள்ள கடையில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது. எனக்கு இந்த கடையோட செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன கடையாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இப்போ நான் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் நம்ம ஊர் லைஃப் ஸ்டைலே நாங்கள் கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் இல்லை, நிறையவே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இங்கே ஆஃப்ரிக்காவில் அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். எங்கள் லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிட்டாலும் யுகாண்டாவோட லைஃப் ஸ்டைல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அவங்கள பற்றி நிறைய நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு வீடியோலையும். ஸோ இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கடைக்கு போனாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பாய், ஒரு தேங்க்யூ சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அண்ணன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான்.